நம்மளால ஏன் டயட்ல இருக்க முடியல, நம்மளால ஏன் ஃபிட்டா இருக்க முடியல அப்படிங்கிற ரீசன் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு செமையா இருந்துச்சு. மண்டே செமையா சாப்பிடுவோம், தேர்ஸ்டே வந்து நம்ம உடனே ஜங்க் ஃபுட்டா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இந்த லூப்குள்ள இருந்துட்டே இருப்போம். இது ஏன் ஃபாலோ பண்ண முடியலன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம டயட்டை ஒரு டிராமாவா பார்க்குறோம், மேக்ஸா பார்க்கல. நான் அதை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு செம்ம ஈஸியா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் நம்ம முன்னாடி பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு டயட்டிஷியனை போய் பார்க்கணும், நியூட்ரிஷனிஸ்ட்டை போய் பார்க்கணும். இப்பயுமே இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸை ரீப்ளேஸ் பண்ணாது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்ன பண்ணேன்னு சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு வாரத்துக்கு என் டயட்டை எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் அப்சர்வ் மட்டும் தான் பண்ணேன். நான் எங்க இருக்கேன்னு அப்சர்வ் பண்றதுக்கு என்னோட எல்லா மீலையும் நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சேன். ஒரே ஒரு ரூல் தான், எவ்வளோ பிளேட்ல இருக்கோ அதை செகண்ட் டைம் ஃபில் பண்ணவே மாட்டேன். எவ்வளோ சாப்பிடணும்னு நினைக்கிறேனோ அதை அப்படியே பிளேட்ல போட்டுட்டு அதை ஒரு போட்டோ எடுத்து ChatGPTல அப்லோட் பண்ணி எனக்கு இதுல எவ்வளோ மேக்ரோஸ் இருக்கு. மேக்ரோஸ்னா ரொம்ப சிம்பிள், எவ்வளோ புரோட்டீன் இருக்கு, எவ்வளோ ஃபைபர் இருக்கு, எவ்வளோ கார்ப்ஸ் இருக்கு, இதை மட்டும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறமா இது வந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா வேற அமைனவுன்னு கிடைச்சிருச்சு. அப்புறமா நான் எங்க போகணும்னு நான் டைப் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் மசில் கெயின் எனக்கு இவ்வளோ வேணும், ஃபேட் லாஸ் இவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணி என்னோட ஏஜ் இது, என்னோட வெயிட் இது, என்னோட எய்ம் இது, அதில் நான் ஸ்பெசிஃபிக்காக சவுத் இந்தியன் ஃபுட் சாப்பிடுவேன், எனக்கு இதெல்லாம் ஓகே, இந்த ஃபுட்ஸ் எல்லாம் எனக்கு ஓகே, ஐ டோன்ட் ப்ரிஃபர் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ்ன்னு சொல்லி என்னோட சாய்ஸஸும் அதில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, நான் 7 o'clock மேலே சாப்பிட மாட்டேன் யூஸ்வலாக டின்னர். அதனால எனக்கு டின்னர் வந்து எனக்கு ஹெவியாக வேணாங்கிறதையும் கொடுத்துட்டேன். ஸோ என்னோட ஹெல்தி பாடிக்கு ஒரு 100 grams ப்ரோட்டீன் வேணும்னா இதை 3 மீலா எனக்கு பிரித்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளியரா எனக்கு வந்து இந்த வீக் ஃபுல்லா என்ன சாப்பிட போறேன்னு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரு டயட் சார்ட் கண்ணில் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கிராசரிஸ் லிஸ்ட்டும் கேட்டேன், கிராசரிஸ் லிஸ்ட்டையும் கொடுத்துருச்சு. அப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம டயட் மிஸ் ஆகுறதுக்கு நம்மளோட கன்சிஸ்டன்சிலாம் பிரச்சனை கிடையாது, நம்ம கிட்ட எஃபெக்டிவா ஒரு சிஸ்டம் இல்லாததுதான் பிரச்சனை அப்படின்னு. இந்த டீடைல்டு ப்ராம்ப்ட் வேணும்னா ப்ராம்ப்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. டயட்ல இருக்கிறது ரொம்ப ஈஸி, நமக்கு ஜஸ்ட் சிஸ்டம் தெரியல, அவ்வளவுதான்.